ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரலுடைய கடைசியாக கிரகங்களுடைய சில மாற்றங்களால் குறிப்பிட்ட சில யோகங்கள் உருவாகுது. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 2 ராஜ யோகங்கள் உருவாகுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்க இருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. அதில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை விருச்சிக ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இனி கிரகங்களால் நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது, ஏன் கடவுளாலேயே தடுக்க முடியாது. நடக்க வேண்டிய விஷயங்கள் கிரகங்களால் நடந்தே தீரும். ஸோ அது என்ன நடந்தே தீரும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டால் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோவை விருச்சிக ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு கிரகங்களால் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்பட்டு யோகங்கள் உருவாயிருக்குங்கிறத சொல்லிடுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பலன்களை தெரிஞ்சுக்குங்க. பொது பலன், டீப்பா பலன், எல்லா பலன்களையுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்லா பலன்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சரி வாங்க உங்களுக்கு பலன்கள் பார்க்கலாம். அதே போல் நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி கிரகங்களால் தான் எங்களுக்கு நடக்குமா அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக கிரகங்களால் தாங்க நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி கிரகங்கள் இருக்கும். ஒரு நாள் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும், அதே மறுநாள் பார்த்தா அதே கிரகம் நமக்கு பாதகத்தை ஏற்படுத்தும். கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் எப்போ என்ன செய்யுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பிட்ட சில நாள் கிரகங்கள் அமையக்கூடிய அடிப்படையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அதை நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். சரி, இப்போ முதல்ல ஏப்ரல் மாதத்தில் கிரகங்களால் என்ன யோகங்கள் உருவாயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை பார்க்கலாம். ஸோ வீடியோவை விருச்சிக ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி இந்த ஏப்ரல் 2026 கிரக பயிற்சியுடைய அடிப்படையில் நல்லா அலசி பார்க்கும்போது ஜோதிடத்தின் பார்வையில் சிலருக்கு சாதகமான காலம், பலருக்கு பாதகமான காலம். அந்த சிலருக்கு சாதகமான காலங்கிறதுல உங்கள் ராசி வருதா, இல்லை பாதகமான காலத்தில் உங்கள் ராசி வருதாங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த ஏப்ரல் 2026 முடிகிற வரைக்குமே சில சுவாரஸ்யமான கிரகநிலை மாற்றங்கள் சந்திக்க இருக்கிறது. இதனுடைய தாக்கத்தினால தான் சதுர்கிரக யோகம், மால்விய ராஜயோகம் இந்த மாதிரி உள்ளிட்ட பெரிய சுப யோகங்கள் உருவாயிருக்கு. மேலும் இந்த யோகங்கள் தான் அனைத்து ராசினருடைய வாழ்க்கையில் தனித்துவமான பலன்களை கொண்டு வர இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனது சொந்த ராசியில் குடியேறக்கூடிய சுக்கிரன் தான் 12 ராசினர் வாழ்க்கையில் நேர்மறையான பலன்களை கொண்டு வர இருக்கிறாரு. அதோடு தொழில் வளர்ச்சி, குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இந்த மாதிரியானவற்றை கொண்டு வர இருக்கிறாரு. இந்த சுக்கிரன் சுக்கிர வேலையை செய்ய போகிறாரு. சுக்கிரன் தனது சொந்த ராசியில் குடியேறும்போது சுக்கிர யோகமானது உருவாகுது. இந்த யோகம் கிடைத்தாவே மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது. அப்போ இந்த யோகத்தினால உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மகிழ்ச்சியெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதனாலேயே இந்த ஏப்ரல் 2026 மிகவும் மங்களகரமான மாற்றங்களை சந்திக்க இருக்கக்கூடியதாக குறிப்பிடப்படுது. ஏப்ரல் மாதத்தில் கடைசியாக இறுதி பகுதியில் தான் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சனி ஆகிய 4 கிரகங்களுடைய சேர்க்கை வலுவாக மீன ராசியில் நிகழ்கிறது. இதனிடையே தான் சுக்கிரன் தனது சொந்த ராசியில் குடியேறாரு. இதில் மால்விய ராஜயோகம் உருவாக காரணமாக அமைகிறது. குறித்த இந்த 2 ராஜயோகங்களும் தான் வேத ஜோதிடத்திலேயே செல்வாக்குமிக்க ராஜயோகங்களாக பார்க்கப்படுது. ஆக்சுவலி இதனுடைய தாக்கம் தான் 12 ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். அது அதிர்ஷ்டமா இல்லை சம்பவமா அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி எப்பப்பெல்லாம் கிரகங்கள் மாறி இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஏப்ரல் 2 அன்னைக்கு மீன ராசியில் செவ்வாய் பயிற்சி ஆகிருக்கிறாரு.
ஏப்ரல் 11 அன்னைக்கு மீன ராசியில் புதன் கிரகத்தின் சஞ்சாரமானது இருந்திருக்கு. ஏப்ரல் 14 மேச ராசியில் சூரியன் குடியேறி இருக்கிறாரு. ஏப்ரல் 19 ரிஷப ராசியில் சுக்கிரன் குடியேறி இருக்கிறாரு. ஏப்ரல் 30 அன்னைக்கு மேச ராசியில் புதன் குடியேற இருக்கிறாரு. இந்த மாதிரி கிரக பயிற்சி, கிரகம் குடியேறி இருக்கிறது, கிரகம் குடியேற காத்திருக்கிறது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தொட்டு தான் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பொதுவாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ பொதுவாக பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. ஸோ என்ன மாதிரி சாதகம் அப்படிங்கிறத பொதுவாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறமேட்டு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏப்ரல் மாதம் இறுதியில் உங்கள் ராசியில் சுக்கிரன் சொந்த ராசியில் குடியேறுவது வேத ஜோதிடத்தில் ரொம்ப அதிர்ஷ்டம். ஏன்னா சுக்கிரன் ஆற்றல், அறிவு, அழகு, ஆடம்பரத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகம். உங்கள் ராசிக்கு இதெல்லாம் அதிகமாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு காலமாக அமையப்போகுது. உங்கள் ராசியில் 2வது வீட்டில் குரு பகவான் மாற்றத்தை உண்டாக்க போகிறாரு. ஏன்னா அதில் அமையறதுனால வெற்றி காண்பது உங்களுக்கு ஈஸியாக அமையப்போகுது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் தொழில் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இரண்டிலுமே நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். ஏன்னா சாதகமான காலம் இப்போ இருக்குது கிரகங்களால், அதனால் இதில் சாதகமான பலன் கிடைக்கும். சிறு தொழில் செய்கிறவங்க பெரிய தொழிலுக்கு போவீங்க, பெரிய தொழிலில் இருக்கிறவங்க அடுத்த ஒரு தொழிலுக்கு போவீங்க. இந்த மாதிரி தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு செயின் காலமாக இந்த காலம் அமையப்போகுது. தொழில் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை நீங்களே கொண்டு வருவது இந்த டைம் அமைகிறது. அதோடு முதலீடுகள்லாம் செய்திங்கன்னா பெரிய லாபங்கள் கிடைக்கும். பெரிய லாபங்கள் கிடைக்கிற மாதிரி முதலீடுகள் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு துணிச்சல் உண்டாகும். அதனால் இது ஒரு சாதகமான டைம் என்பதை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். மிக மிக சாதகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நாட்கள் இனி இருக்க போகுது. ஸோ இதுதான் உங்கள் ராசிக்கு பொதுவாக சொல்லப்பட்ட பலன்கள். இப்போ உங்களோட ராசிக்கு டீப்பாக பலன்கள் சொல்கிறேன். டீப்பாக என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ டீப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசி அதிபதி 6வது அதிபதியான செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உள்ள சனியோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். ஸோ இழந்த அனைத்து இன்பங்களையும் மீட்டு தரப்போகக்கூடிய காலம் இது. தொட்டது துளங்கக்கூடிய காலம். எண்ணம் போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை அமைய போகுது. தடைப்பட்ட அனைத்து செயல்களும் சித்தியாக போகுது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறதுனால முன்னோர்களுடைய நல்லாசையும் குலதெய்வ அனுக்கிரகமும் வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல போகுது. இதுவரை வெளி உலகிற்கு தெரியாமல் இருந்த உங்கள் பெயர் புகழ் இப்போ பரவ போகுது. கௌரவ பதவிகள் கிடைக்கும். அதுக்கான சாத்தியக்கூறு இப்போ அமைஞ்சிருக்கு. உங்கள் சோதனைகள் சாதனைகளாக மாறும். ஆன்ம பலம் பெருகும். சிலர்லாம் வெளியூர் வெளிநாட்டுக்கு இடம்பெயர வாய்ப்பு இருக்குது. கோச்சார சனி பகவான் உங்கள் திட்டம் மற்றும் முயற்சியில் வெற்றி பெற உதவி செய்வார். இதுவே மகிழ்ச்சி கடலில் நீந்துற மாதிரி சூழ்நிலை மாறும். ஒளிமயமான எதிர்காலம் உங்களை வழிநடத்த போகுது. எதிர்காலம் பற்றிய அனைத்து நம்பிக்கைகளும் உங்களுக்கு பலிக்க போகுது. அதோடு கடமையிலையும் கண்ணும் கருத்துமாக இருந்து வெற்றி பெறுவது உறுதி. திறமைகளை வெளிக்காட்ட அரிய சந்தர்ப்பம் கிடைக்கும். உங்களை வம்பில் மாட்டிய எதிரிகள் இடம் தெரியாமல் போவாங்க. கூட்டு குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள், மனசங்கடங்கள் மறையோ. மனக்கசப்பில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையோ. குடும்ப உறுப்பினர்களிடம் சகஜ நிலை திரும்பும். உங்கள் குடும்ப நிலை உயரும். அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. சிலருக்கு குடும்ப பொறுப்பை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். சகோதர சகோதரி மேல் அன்பு அதிகரிக்கும். குடும்ப உறவுகள் உங்கள் மேல் அன்பை பொழிவாங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். குடும்ப ஒற்றுமை சிதைத்த எதிரிகள் இருந்த இடம் தெரியாது. பூர்வீக சொத்து தொடர்பான வம்பு வழக்குகள் மத்தியஸ்தர்கள் முன் பேசி சுமூகமாக தீர்க்கப்படும். சிலர்லாம் தாத்தா பாட்டி ஆவார்கள். பெண்கள் கருத்தரிப்பார்கள். உடல் பெருக்கம் ஏற்படும். சிறு சிறு உடல் உபதைகள் தோன்றி மறையும். ஆரோக்கியத்தை மேம்படுத்த உரிய வைத்திய முறையை அணுகணும். சுய வைத்தியத்தை தவிர்க்க வேண்டும். பெற்றவர்கள் பெரியவர்கள் நல்லாசையோடு திருமணம் நடக்கும். மாணவிகளுடைய கல்வி மற்றும் ஆரோக்கியம் மேம்படும். போட்டி தேர்வில் பொது தேர்வில் வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன மாதிரியான சம்பவம் காத்திருக்கு, அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.